Hi, welcome to Keto Kitchen. இன்னைக்கு நம்ம Keto Kitchenல வந்து என்ன டிஷ் பார்க்க போறோம் அப்படினா egg cashew அவியல். வாங்க நம்ம அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ingredients என்னன்னு பாத்தீங்கன்னா egg வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு பவுல்ல cashew வந்து ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய், ஒரு ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக முருங்கைக்காய் போட்டுக்கலாம். அது ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளி, ஒரு சின்ன தக்காளி போதும், கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் சில்லி, கிரீன் சில்லி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொட்டிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஆனியனை போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் போடுங்க. பண்ணி வச்சிருக்கிற கிரீன் சில்லியையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த ஃப்ளேவருக்காக வச்சிருந்த முருங்கைக்காவும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். முருங்கைக்காய் வேகணும். தேவையான அளவு சால்ட் போட்டு நம்ம முருங்கைக்காய் வேகிறதுக்குள்ள நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். துருவி ஒரு கப் தேங்காய், துருவி வச்ச தேங்காய். அப்புறம் நம்ம ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கிற கேஷ்யூவில் ஒரு 4 கேஷ்யூ எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் சில்லி பவுடர், அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. மஞ்சள் தூள். இந்த மாதிரி தண்ணி விடாமல் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு முருங்கைக்காய் வெந்துருச்சு நல்லா. நம்ம இதில் எடுத்து ஏற்கனவே கொஞ்சம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா கேஷ்யூ, அதை பேலன்ஸை மேலே போட்டுக்கலாம். மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் மேலே போடுவோம். எக் கேஷ்யூ அவியல் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வந்து கீட்டோ டயட் இருக்கிறவங்க வந்து காலிஃப்ளவர் ரைஸ் சாப்பிடுவீங்க இல்லையா, அதுக்கு கூட உங்களுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஆல்மண்ட் ஃப்ளோர் சப்பாத்தி, ஆல்மண்ட் ஃப்ளோர் பூரி, அந்த மாதிரிப்பட்ட வெரைட்டிஸ்க்கும் நீங்கள் வந்து இதை சைட் டிஷ்ஷாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம்.